கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 37ஆம் நாளும் பரிசுத்த வாரத்தின் 4ஆம் நாளுமான புதன்கிழமை அன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. மத்தேயு 26, 14, 15. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். Then one of the 12, called Judas Iscariot, went into chief priest and said unto them, What will you give me, and I will deliver him unto you? And they covenanted with him for 30 pieces of silver. Amen. இந்த பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமை ஸ்பை வெட்னஸ்டே என்று அழைக்கப்படும். இந்த நாள் இயேசுவை விற்று ஒப்படைக்க யூதாஸ் முடிவு செய்த நாள் ஆகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். யூதாஸ் இயேசுவின் சீஷர்களில் ஒருவன். ஆனால் அவன் உள்ளத்தில் பண ஆசை, மணி மைண்டட்னஸ், ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட், ரகசிய பாவம், ஹிடன் சின் ஆகியவை வளர்ந்திருந்தது. இதன் விளைவாக அவன் இயேசுவை விற்கும் அளவுக்கு கீழே விழுந்தான். 30 வெள்ளிக்காசு. அந்த காலத்தில் இது ஒரு அடிமையின் விலை, மிகவும் குறைந்த மதிப்பு. இதன் அர்த்தம், மனிதர்களுக்கு இரட்சகராக வந்த இயேசுவின் மதிப்பை யூதாஸ் மிகவும் தாழ்த்தி பார்த்தான். இந்த நாள் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் இரகசியமாக துரோகம் திட்டமிடப்பட்ட நாள். இதனால் இதை ஸ்பை வெட்னஸ்டே என்று அழைக்கிறார்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன் என்று சொல்வதை சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது தீர்க்க தரிசனம் யூதாஸ் செய்த செயலுக்கு முன்பே கூறப்பட்டது. இயேசு விற்கப்படுவார். அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு 30 வெள்ளிக்காசு என்பதை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்று யூதாஸை குறித்து சொல்வதை யோவான் 12:6 வாசிக்கிறோம். யூதாஸ் திருடன். சிறிய பாவம், பெரிய துரோகம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்பதை லூக்கா 22:3 வாசிக்கிறோம். இதன் அர்த்தம், அவன் மனதை சாத்தானுக்கு திறந்தான். பாவம் அவனை முழுமையாக கட்டுப்படுத்தியது. அதனால்தான் பவுலடிகளார்
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறார். இன்றைய தியான வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இயேசுவுக்கு அருகில் இருந்தாலும் ரட்சிப்பு உறுதி அல்ல. யூதாஸ் இயேசுவோடு நடந்தான், ஆனால் மனம் மாறவில்லை. வெளிப்புற மாற்றமல்ல, உள்ளத்தின் மாற்றமே முக்கியம். சிறிய பாவங்களை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பண ஆசை, திருட்டு, துரோகம் போன்ற கொடிய பாவங்களுக்கு வழி வகுக்கும். பாவம் வளர்ந்தால் அழிவை தரும். உலக லாபம் தற்காலிகம். 30 வெள்ளிக்காசு யூதாஸ் வாழ்நாளையே அழித்தது. சுருக்கமாக சொல்வதானால், துரோகம் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. பாவம் மனதை கடினமாக்குகிறது. உலக ஆசை ஆன்மாவை அழிக்கிறது. இயேசுவின் மதிப்பு அளவிட முடியாதது. மனிதர்கள் தாழ்த்தினாலும் தேவன் உயர்த்துகிறார். இந்த நிகழ்வு நமக்கு சொல்வது, இயேசுவை விற்கும் வாழ்க்கை வாழாதீர்கள். உலக ஆசைக்காக விசுவாசத்தை இழக்காதீர்கள். உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தபசு காலத்தின் கடைசி வாரத்தில் இருக்கும் நாம் யூதாஸின் வாழ்வில் நடந்த சம்பவத்தையும் அதன் விளைவுகளையும் மறந்து விடாமல், நம் இருதயத்தை சாத்தானுக்கு இடம் கொடாமல் பரிசுத்த உள்ளத்தோடு தேவனின் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்புள்ள பரலோக தந்தையே, யூதாஸ் போல உலக ஆசைகளால் நாங்கள் வழி தவறாதபடி எங்களை காத்தருள வேண்டுகிறோம். எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி உம்மையே ஆராதிக்க, போற்றி புகழ்ந்து பாடி துதிக்க உதவி செய்ய வேண்டுகிறோம். சிறிய பாவங்களையும் நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் அதை உணர்ந்து வருந்தி மீண்டும் அந்த பாவ வலைக்குள் சிக்கி விடாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டுகிறோம். உம்மை ஒருபோதும் விற்காத விசுவாசமுள்ள இருதயத்தை பெற எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.